டிரினிடாட் அண்ட் டொபாகோ. 1962 ஆண்டு ஆகஸ்ட் 31 நாள் டிரினிடாட் டொபாகோ சுதந்திரம் பெற்றது. டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகியவை கரிபிய கடலில் அமைந்துள்ள தீவுகள். முதலில் ஆதிவாசிகள் வாழ்ந்த இத்தீவுகள் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மூலம் ஐரோப்பியர்களின் கவனத்திற்கு வந்தன. இதையடுத்து ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து, இங்கிலாந்து ஆகிய ஐரோப்பிய வல்லரசுகள் இத்தீவுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தின. 1802 ஆண்டில் டிரினிடாட் தீவு பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. 1814 பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக டொபாகோ தீவையும் தன்னுடைய காலனியாக இணைத்தது. 1888 ஆண்டில் டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகியவை ஒரே பிரிட்டிஷ் காலனி நிர்வாகத்தின் கீழ் இணைக்கப்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சர்க்கரை, கோகோ, கரும்பு உற்பத்தி ஆகியவை முக்கியமான தொழில்களாக இருந்தன. அடிமை வியாபாரம் காரணமாக ஆப்பிரிக்கர்கள் பெருமளவில் இங்கு கொண்டு வரப்பட்டனர். இதனால் டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் ஆப்பிரிக்க வம்சாவளி, இந்திய வம்சாவளி என இரண்டு பெரிய சமூக குழுக்கள் உருவாயின. 1950களில் டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் எரிக் வில்லியம்ஸ் என்பவர் பீப்புள்ஸ் நேஷனல் மூவ்மெண்ட் என்ற அரசியல் கட்சியை நிறுவினார். இந்த இயக்கம் சுதந்திரத்திற்கான தேசியவாத உணர்வை தூண்டி மக்கள் மத்தியில் ஒரு வலுவான அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. 1958, 1962 காலகட்டத்தில் இத்தீவுகள் வெஸ்ட் இண்டீஸ் பெடரேஷன் எனும் கூட்டமைப்பில் இணைந்திருந்தன. ஆனால் அது அதிக காலம் நீடிக்கவில்லை. மேற்கிந்திய கூட்டமைப்பு கலைந்த பிறகு டிரினிடாட் மற்றும் டொபாகோ தனியாக சுதந்திரம் பெற முயன்றது. எரிக் வில்லியம்ஸ் எடுத்த பல்வேறு முயற்சிகளின் காரணமாக 1962 ஆகஸ்ட் 31 அன்று இந்நாடு பிரிட்டிஷ் காமன்வெல்த் உறுப்பினராக இருந்து சுதந்திரம் பெற்றது. எரிக் வில்லியம்ஸ் முதல் பிரதமராக பதவியேற்றார். இலச்சினை, தேசிய கொடி, தேசிய கீதம் என தனித்துவமான தேசிய அடையாளங்கள் உருவாக்கப்பட்டன. டிரினிடாட் மற்றும் டொபாகோவின் சுதந்திரம் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் வெற்றியை மட்டுமின்றி ஒரு புதிய தேசத்தின் பிறப்பையும் வரலாற்றில் குறித்தது.